ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். 61 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டி, ஆச்சி, ஒரு கிழவி. அந்த ஆட்சிய வந்து பாலியல் வன்கொடுமை 5 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அது வேற எங்கேயும் இல்ல. நான் இருக்கிற ஏரியா பக்கத்துல வேளச்சேரியில. நடைப்பயிற்சிக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு பூங்காவுக்கு போயிருக்காங்க. நடைப்பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறதுக்கு போயிருக்காங்க. அப்படின்னு சொல்லப்படுது. அங்க வந்து 5 பேர் சேர்ந்து போதைய போட்டு வந்திருக்காங்க. கஞ்சா அடிச்சாங்களா, தண்ணி அடிச்சாங்களா அப்படின்ட்டு கூறப்படல. ஆனா போதைய போட்டு வந்து அந்த ஆட்சிய வந்து 5 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி அவங்களால முடியல. அடிச்சிருக்காங்க. அடிச்சு கீழ போட்டுருக்காங்க. ரத்தம் வந்து போயிட்டே இருந்திருக்கு. அப்படி ரத்தம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அ ய சத்தத்த கேட்டு பக்கத்துல இருக்க எல்லாருமே வந்திருக்காங்க. வந்து அவங்கள 108 ஆம்புலன்ஸ்க்கு அழைச்சு அவங்கள மருத்துவமனைக்கு இப்ப தீவிர சிகிச்சையில வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாரி கேடுகெட்ட நாய்ங்க இருக்காங்கல்ல, இதுல 3 பேர் தப்பிச்சுட்டாங்களாம். 2 பேர பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேபி இன்னைக்கு பிடிச்சாலும் பிடிச்சிருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இந்த மாரி 10 வயசு குழந்தையிலிருந்து 61 வயசு குழந்தை வரைக்கும், இங்க எந்த ஒரு பொண்ணுக்கும் பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறத தினமும் தினமும் நிரூபிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. உடனே இங்க வந்து நெறைய பேர் வந்துருவாங்க. சுயமானித ஒழுக்கம் அப்படின்னு ஒண்ணு வேணும்னு சொல்லிட்டு, நீங்க முட்டுக் குடுக்குறது தப்பு இல்ல. கொஞ்சம் ஒழுங்கா முட்டுக் குடுங்க. சுய மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கணும். சரிங்களா? அது அவங்க மேலயும் தப்பு இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் சுத்தி முத்தி ஆரம்ப புள்ளி எங்கன்னு பார்த்தா மது, போதைப் பொருள், கஞ்சா இந்த மாரி போதைக்கு ஒரு விஷயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அந்த போதைங்கிற ஒரு விஷயம் ஒரு மனுஷன மூளைய சாகடிக்குது. போதைங்கிற ஒரு விஷயம் ஒரு மனுஷன எந்த லெவலுக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிக்கணும் நீங்க. ஸோ அதுக்காக இந்த போதைய முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படின்ட்டு, அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணனுக்கு ஒரு கோரிக்கையா நான் வைக்கிறேன்.